தாண்டி இன்னொரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ சூப்பர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் பையன் மாரி இருக்கிறான். ஸோ ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வந்த பையன் மாரி இருக்கிறான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா ஷூட்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சுத்திட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வருது. அண்ட் காலங்காலமாக சூப்பர்மேன் காமிக்ஸில் வந்துட்டு இருக்க விஷயமே அதுதான். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மேட்ரே. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வண்டர் உமன் வந்து பார்த்தீங்கன்னா லேசோ ஆஃப் ட்ரூத் யூஸ் பண்ணும்போது நம்ம பேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரூஸ் வெயின் அப்படின்றத அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா அவரோட டீப்பரில், அவரோட மைண்டில் அவர் டீப்பராக என்ன நம்புறாரு அப்படின்னா அவர் பேட்மேன், அவ்வளோதான். ஸோ ப்ரூஸ் வெயின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணிக்கிற மாஸ்க். பேட்மேன் அப்படின்றது தான் அவரோட ரியல் ஐடென்டிட்டி. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவரோட ஒரிஜினல் கேரக்டர். ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்க, நீங்கள் தி பேட்மேன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் கிளியராகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் நம்ம ரெட்லரும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி நம்ம சூப்பர்மேன் கிட்ட யூஸ் பண்ணுறப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா கேனஸ்லேருந்து வந்த ஒரு ஃபார்மரோட பையன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அதுதான் சூப்பர்மேன். ஸோ தன்னை வந்து பார்த்தீங்கன்னா கேல் எல் அப்படின்ற அந்த பேரை கூட